வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கவிதா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஸ்டு கேமரா மிட் ரேஞ்சில் எது வாங்கலாம்? யூஸ்டு கேமரா ஃபோன் கேட்டாங்களா, கேமராவான்னு இருக்கு எனக்கு. இப்போ சரி, ரெண்டுமே சொல்லிடுங்க. யூஸ்டு கேமரானா நம்ம வாங்கியிருக்கோம்ல ப்ரோ, வ்ளாகிங் பர்பஸ்க்காக. ஆமாம், அதெல்லாம் யூஸ்டே உங்களுக்கு வந்து 30K அந்த மாதிரி வரும். ஓகே. வேறு பட்ஜெட்லேயும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சொல்லுங்கள். இன்னும் கம்மியானா கெனான்லேயும் நிக்கான்லேயும் பொதுவாக அந்த என்ட்ரி லெவல் கேமராஸ் இருக்கும்ல ப்ரோ. ஆமாம், இருக்குல்லே பெஸ்ட்டு இந்த மாதிரியான, அதாவது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரத் மாதிரியான ஆளுங்க தான். ஆமாம், ஏன்னா வந்து இந்த எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, இது வெட்டிங்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. அவர் ப்ரொஃபஷனலாகவே அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணா சோனி ஆல்ஃபா கேமரா பற்றி அவருக்கு நிறைய தெரியும். அவருக்கு நிறையா அந்த டைமில் அவன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, ஃபோனரேனால நாங்கள் மேக்ரோ பர்பஸ்க்காக 50 மெகா பிக்சல் கெனான் கேமரா இதுக்குன்னே வாங்கி, அந்த கேமராவில் வந்து சென்சார் சைஸ் வந்து 2.5 இன்ச் நினைக்கிறேன். 2.5 இன்ச்சு அவ்வளோ பெரிய சென்சாரு, கிரேசியாக இருந்துச்சு. ஆனால் ஹைலைட் என்னன்னா, இப்போ நீங்கள் யூஸ்டு கேமராஸ்னு வரும்போது OLXல தேடலாம், நிறைய கிடைக்கும். ஆனா கேமரா விக்கிறதுக்குனே கடைகள் இருக்கு, யூஸ்டு கடைங்க. யூஸ்டு கேமராவே கடைகள்ல விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்களே டெஸ்ட் பண்ணி தான் அந்த கேமராவை சேல் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபுல்லா ஓபன் பண்ண தெரியும் அவங்களுக்கு. யூடியூப்ல சர்ச் பண்ணாலே ஒரு சில ஷாப்ஸே வந்து வீடியோஸ் போட்டுருப்பாங்க, எங்க கிட்ட இந்த கேமராலாம் வந்து ரிச் ஸ்ட்ரீட்ல இருக்குங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட். அது உங்க பட்ஜெட்ல எல்லா பட்ஜெட்லயுமே வச்சிருப்பாங்க அவங்க. இப்போ அதே சமயம் யூஸ்டு கேமரா ஃபோன் மிட் ரேஞ்சில் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இங்க கூட பாருங்க, ராகவன் ப்ரோட பிக்சல் 8 இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதில் வந்து டெட் பிக்சல் வந்துச்சு. இப்போ அவர் போயிட்டு F1 மொபைல்ஸ்ல டிஸ்பிளே 10,000 12,000 ஆச்சு, டிஸ்பிளே மாத்திட்டார். மாத்திட்டு இப்போ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா நீங்களா ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ வந்து பிக்சல் 6A மறுபடியும் 6Aக்கு போயிட்டாரு. சரி, இப்போதைக்கு நான் வந்து என்னோட பிக்சல் 8 விற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாக்ஸோட பிக்சல் 8 அவைலபிள். ஸோ இந்த மாதிரியான ஃபோனும் உங்களுக்கு வந்து கேமராக்கு செட் ஆகும். இதை தவிர இப்போ S23 அந்த மாதிரியான ஃபோன் கிடைக்கும். S24 FE யூஸ்ட் மார்க்கெட்ல கிடைக்குதுங்க. அது தாராளமா கிடைக்குது. பில்லோட இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா பில்லு கண்டிப்பா வேணும். பில்லோட இருந்தா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு போனா பாக்குறீங்கன்னா S24 FE பாருங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல லைன் கிணு பில் வச்சு ஒரு வாட்டி கிளைம் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அப்படிதான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபோன்ஸும் ஓகே. மற்றபடி கேமரா ஃபோனுக்கு வேற என்ன பிராண்ட் சொல்லலாம் அப்படின்னா, ரெனோ 13 ப்ரோ, ரெனோ 12 ப்ரோ கிடைச்சா கூட என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஃபோட்டோஸ்க்காக. ஆமா, 12 ப்ரோ கிடைச்சா கூட என்ஜாய் பண்ணலாம். 12 ப்ரோல எல்லாம் வந்து 512 உங்களுக்கு அநேகமா 130K கிடைச்சிடும். ஆமா, ஸோ அதுவும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபோன்ஸ்னா நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறைய ஃபோன் கிடைக்கும். நீங்க போய் வெயிட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்து லைன்ல அப்படியே லைன்ல வந்து நிற்கும். கரெக்ட், என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டர்ஷியஸா. ஆமா. ஹாய் ப்ரோ, ஐ ஜஸ்ட் பை CMF Buds 2 வித் டிராக் 2A வாங்கியிருக்காரு போல. ஃபர்ஸ்ட் CMF 2A வாங்கலான்னு தான் பார்த்தேன். Buds 2லயும் இருக்கா? Buds 2 அப்போ அப்டேட்ல வந்திருக்கு ப்ரோ. தெரியல, இருக்கலாம் மேபி. ஏன் அப்படி கேட்குறேன்னா, Buds 2A, Buds 2, Buds 2 Plus தானே? ஆமா. Buds 2, Buds 2 Plusலலாம் இல்லை, 2Aல இருக்குன்னு சொல்லி தான் நானும் விக்கியும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன்ல கவர் பண்ணிருக்கோம். 2 Plus அப்புறம் வேற எதுலயும் இல்லாம இருந்துச்சுல. 2Aல இருக்கு, பட் 2ல இருக்கா என்ன டிராக்? 2ல இல்லையா, அவன் போடவே இல்லையா. அவன் டீப் பஸ் தான் போட்டுருக்கான். அப்டேட்ல கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. தெரியல, மேபி இருக்கலாம். அதான் இருக்கு ப்ரோ, டியூன் பை டிராக் அப்படியே இருக்கு. அப்போ புதுசா போட்டிருக்கானுங்க போல. இல்லாட்டி வந்திருக்கும், நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் நல்லா இருக்கும், அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோமே, அதுல இது அவுட்புட்டே நல்லா இல்ல. நம்ம 2A தான் அல்டிமேட்டா இருக்கு. இல்லாட்டி நம்ம ஒருவேளை 2Aவையும் 2 Plusஸையும் டெஸ்ட் பண்ண மாட்டோமோ, ஏதோ ஒன்று நம்ம இல்லாத பண்ணிட்டு தான் நம்ம திட்டிட்டு இருந்தோம். என்னடா இது அதுல இல்ல இதுல இருக்கு. ஆமா, காஸ்ட்லியான ப்ராடக்ட்ல இல்ல, இதுல இல்ல. ஓகே, அதான் நம்ம திட்டிருப்போம். ஓகே, சரி. 2 வந்து டிராக் ஆடி இருக்கிறனால அது வாங்கிட்டாரு. சரி, Buds 2 Plus போகலான்னு பார்த்தா அதுல ஹைரஸ் இருக்கு, பட் ஐ வாண்ட் டு ஃபீல் தி டிராக். ஸோ உங்க ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் Buds 2 வாங்கினேன். வாண்ட் சவுண்ட் குவாலிட்டின்றது பிஃபோரா நான் நத்திங் இயர் 2 வாங்கினேன் ப்ரோ, 8Kக்கு 2 இயர்ஸ் பேக்கு. இயர் 2 யூஸ் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டோட பட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண இயர் 2 அளவுக்கு வேற எந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டியும், அதை ஈக்குவலைசர்ல பேலன்ஸ் போட்டு பர்சனலைஸ்லாம் ஆப்ஷன்லாம் போட்டு சாங் கேட்டா காட் மோட் ப்ரோ. எதுனா இயர் 2ல லாஸ்ட் இயர் தான் அதுல ஸ்டெம் உடஞ்சி பில்டு குவாலிட்டி சரியில்லைன்னு சர்வீஸ் சென்டர் போனா அங்க 1 பட் 2K கேக்குறாங்க. நானும் கம்மெல்லாம் போட்டு யூஸ் பண்ணேன், பட் போயிடுச்சு. அதான் நிறைய பட்ஸ் வேற அதான் பட்ஸ் யூஸ் பண்ணேன், பட் அதை ஃபீல் கிடைக்கல. வேற பட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் இல்லைன்றனால நவ் ஐ எம் ஹாப்பி வித் CMF Buds 2. ஆடியோ தான் மாசா இருக்குன்னு பார்த்தா கால் குவாலிட்டியும் வேற லெவல்ல இருக்கு,
பைக்கில் நான் 80ல் போனாலும் நோ ஏர் சவுண்டு வித்தவுட் ஹெல்மெட்டில் தான் போனேன். தேங்க்யூ ஃபார் த சஜஷன். நானும் ஃபர்ஸ்ட் ஸ்கல்காண்டி தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் அது ஓவர் இயர்னு பார்த்து பட் எனக்கு இயர் தான் வேணும். ஸோ இயர் தான் வேணும்னு பார்த்துட்டு இருந்தனால நான் ஐ எம் ஹாப்பி. இப்போ நான் சிஎம்எஃப் பட்ஸ் 2 வித் நத்திங் ஃபோன் 2A யூஸ் பண்ணுறேன். பெஸ்ட் காம்போ. என்ஜாய். என்னோட கேமரா சாம்சங் S22 அல்ட்ரா விட மாசாக இருக்கு. ஆல்சோ என் அண்ணன் ஐஃபோன் 15 வச்சிருக்கான், அதை விட மாசா இருக்கு. மெயினா நைட் டைம்ல போட்டோஸ் எதுலன்னா சிஎம்எஃப் ஃபோன் 2Aல. ஆமா ஃபோன் 2A வச்சு ஒரு ஐஃபோன்லாம் அடிக்க விட்டு இதுப்பா நத்திங் ஃபோன் 2A சிஎம்எஃப் இல்ல. சரி நத்திங் ஃபோன் 2A என்ன இப்போ சிஎம்எஃப் ஓட தானே நத்திங், அப்புறம் என்ன இப்போ அப்படிதானே போயிட்டு இருக்கு நிலைமை. நத்திங்கோடதெல்லாம் சிஎம்எஃப். சரி அடுத்து த கேட்ஜெட் லென்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யூசிங் சிஎம்எஃப் பட்ஸ் 2A Oppo Enco Buds 3 Pro with Oppo Find X9. Audio quality and call quality especially in crowded area are better in CMF. Dirac next level இருக்கு. But battery life and comfort வந்து Oppoல பெட்டரா இருக்கு. Like battery on CMF is unpredictable. Sometimes it gives good battery backup without ANC. But the problem is the left earbuds drain faster than the right. But I don't know what's the problem here. I saw a lot of Reddit about the Nothing and CMF battery issue. Okay. Oppo has better comfort and battery life. Used continuously for 2 hours without ANC also. 10% drain ஆகுது. It if that was CMF buds, then it will drain around 15 to 20% faster. Oppo 100% volume is equal to CMF buds 2A ஓட 50 to 70% volume. So CMF சமலோட இருக்கு. ஆமா. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேணு கிருத்திஷ் அப்படிங்கிறவர் வந்து ஜஸ்ட் பாட் திஸ் ஃபியூ டேஸ் பேக். நைஸ் வேல்யூ ஃபார் மணி. ஐ டிட் நாட் லைக் த டிஃபால்ட் பாப் EQ. இது வந்து அந்த சிஎம்எஃப் ஹெட்ஃபோன். ஆமா. After using a custom EQ with slightly better bass and mid, it sounds close to my preference. It's comfortable for 1 to 2 hours. There is a heat but very manageable and very light as well. அது கப்பு போட்டாலே ஒரு மாதிரி இருக்கும். ஏசி ரூம்ல இருந்தா அவ்வளவு சம்மர் டைம்ல நல்லா தெரியும். ஆக்சுவலா எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலுமே தெரியும். சோனியா இருந்தாலும் சரி போஸா இருந்தாலும் சரி கண்டிப்பா தெரியும். அடுத்து சத்யாங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ எம் சத்யநாராயணன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ப்ரோ as you were discussing about the Sony TVs, our family is only using Sony TV from 2001. From my parents' marriage 2001 to 2012, we used Sony Trinitron picture tube TV. And 2012 we upgraded to Sony Bravia LED TV 43 inch for 50K. We had a bad experience with that since it was faulty. And yearly once the LED strip in the TV burns out. TV does not turn on continuously. Happened till 2015. We paid 10K for each service due to the power fluctuation detected. No warranty was claimed. Under 2015, the Sony service center approached us, understanding our hassles. They offered an option to paying 9,852 to swap the old one to the latest Bravia Smart TV 48 inch with power surge protection. And many new features at that time 2015. The Sony TV still works like a charm till now. I have no idea of changing TV since we are using a Fire Stick and using apps like Netflix, Amazon Prime, YouTube. This experience was from Sony Service Center Coimbatore. Good experience with them. Super. நல்ல விஷயம். ஒருத்தரையும் அப்படி காஸ்ட் போயிருக்கு அப்புறமா அவங்க பார்த்தாங்க இது ஃப்ளக்சுவேஷன் வேலைக்கு ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் டிவியில் தான் சர்ஜோட இருக்கிறத கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அந்த சர்வீஸ் சென்டர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நல்ல விஷயம். எப்பயும் காசை கொடுங்க தான் பார்ப்பாங்க. இப்போ சர்வீஸ் சென்டர் எந்த லட்சணத்தில் இருக்குன்னே தெரியல. இப்படிலாம் ஹெல்ப் பண்ணி அவங்க காணாமல் இருப்பாங்க எல்லாரும். ஓகே, ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து BSNL எனக்கும் 4G 10 MBS வருது ப்ரோ சேலமில். கொஞ்சம் பெரிய கை இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மேபி அதில் கூட இருக்கலாம். ஓ, உங்கள் சேனல் வீடியோவே 1440pல இருந்தாலும் லேக் இல்லாமல் பார்க்க முடியுது. சேலம்லையா? உங்கள் ஏரியா தான் மாஸ் பண்ணுறீங்க. ஜாலி. நீங்களும் இனிமேல் BSNL போயிடுங்க. ஏர்டெல் ஜியோலாம் தூக்கி போட்டு போங்க. அது கரெக்டாக நம்ம போடும்போது ஒர்க் ஆகாது. சிவகுமார் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா BSNL 1 month தான் குட் இன் சென்னை ராயப்பேட்டையில். ஆல்சோ கான்ஸ்டண்ட்டாக 4G எங்கள் வீட்டிலேயே டவர் நல்லாவே வருது. பட் நம்ம 4G வருதுன்னு நெட்டு வருது, SMS வருது, கால் போகும்போது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியலை. ஒரு பயம் வருது, பீதியும் வருது கூட. பட் ரீசார்ஜ் பண்ணலான்னு பாப்அப் மெசேஜ் வந்துட்டே இருக்கு அண்ட் நிறைய SMS வருது. ரீசார்ஜ் பண்ணலன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமா, அதுவும் பண்ணுவாங்க. ஜியோலாம் அப்படிதான். முடிவு சீரியஸ் ஜியோலாம் கடுப்பு. ஃபோன் பண்ணுவானுங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு 10 கால் வருது ப்ரோ. ரீசார்ஜ் பண்ணு. நமக்கு எப்படி இருக்கும்ல, நான் டேய் நான் ப்ரீபெய்டுக்கு அத்தனை வாட்டி கால் பண்றோம். அதே மாதிரி நம்ம டெய்லி இப்போ ஒரு கால் 12 மணிக்கு அப்புறம் நைட் 12 மணிக்கு அப்புறம் எப்போ கால் பண்றோமோ ஃபர்ஸ்ட் காலில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறமா காலே கனெக்ட் ஆகும். உங்களோடது இன்னும் 3 நாளில் முடிய போகுது.
எனக்கு தெரியாதா நீ இது சொல்லிட்டே இருக்கணும் பொழுதுனிக்கும். அது இல்லாம ஒரு 10 மெசேஜ் வர வந்துருக்கும். முடிய போகுது இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுங்க. இவன் இப்படி பண்றான் ஜியோன்னா கண்டிப்பா ஏர்டெல்லும் அப்படிதான் பண்ணுவான். தெரியல இருக்கலாம் மேபி. அவன் மட்டும் உத்தமனா ஏர்டெல் யூசர்ஸ் ப்ரீபெய்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுவான். 2 பேருக்குமே ஒரே கடையில இருந்து தான் போகுது சத்தம்லாம். அடுத்து அபிஷேக் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ விவோ ஆஃப்லைன் ஸ்டோர் போய் ஆன்லைன் மாடல் பத்தி பேசினேன் ப்ரோ. அந்த போனுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. அப்டேட்ஸ் கம்மின்னு சொல்றாங்க. ரொம்ப மண்டையை கழுவுறாங்க ப்ரோ. என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃபோன் நல்லா இருக்கும் அதை வாங்குன்னு சொன்னா விவோ ஸ்டோர்ல மண்டையை கழுவி அவன் இருக்கு Y400 Pro வாங்க வச்சுட்டாங்க. அந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும், பட் அந்த ரேட்டுக்கு வேற ரொம்ப நல்ல ஃபோன்ஸ் இருக்கு. விவோ ஸ்டோருக்கு போய் வாங்குற மாதிரி இருந்தா ஆன்லைன் மாடல் வாங்கலாம்னு போக வேண்டாம். ஆன்லைன் மாடல் வாங்குறதுக்கு விவோ ஸ்டோர் போகாதீங்க. அந்த இது இருக்குல்ல டி சீரிஸ்லாம், T4 அல்ட்ராலாம் செம ஃபோனு. இல்ல அந்த மாதிரி டி அந்த சீரிஸ்லாம் இருக்காது போல. T4ல வேஸ்ட்டுங்க. ஒய் சீரிஸ் வாங்க, அதான் பெஸ்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க. டீயை விட ஒய் தானே பெருசு. ஆமா ஒய் தான். இதெல்லாம் கேட்கணும்னு தெரிஞ்ச முகமது அஃபீனா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோனி பிராவியோ 2015 மாடல் 55 இன்ச் எங்கள் வீட்டில் இருக்கு. கடந்த 2017 டிசம்பர் முதல் உபயோகித்து வருகிறோம். சில மாதங்களுக்கு முன்பு ஹாரிசான்டல் லைன் வந்தது. இன்று 27/1/2026 மாலை 4 மணி அளவில் ஸ்கிரீன் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பித்து விட்டது. இதுவரை எந்த தொந்தரவும் இல்லாமல் வேலை செய்து வந்தது. சில தினங்களுக்கு முன்பு ஆகியிருந்தாலாவது ரிபப்ளிக் டே சேல்ல வேற டிவி வாங்கியிருக்கலாம். இப்போ திடீர்னு ஆனது கொஞ்சம் திரும்ப ரேட்லாம் பழையபடி ஏறிடுச்சு ஃபுல்லா. திரும்ப ஏதாவது சேல் வருங்க. பிப்ரவரியில் கண்டிப்பா சேல் போடுவான். அந்த வேலண்டைன்ஸ் டே சேல்னு ஒன்று போடுவாங்க. மாசம் சேல் வரும். ஆமா, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. போன வருஷம் ஃபுல்லா அப்படிதான் வந்துச்சு. ஃபோனு இதெல்லாம் குறையாதுங்க, பட் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் அப்ளைன்சஸ்லாம் குறையுது. இந்த சம்மர் சேல் அதெல்லாம் போடுவான். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, இது எல்லாமே வந்து ஆஃபர் ரெகுலராக இருக்கும். நீங்கள் அதை பற்றி அதெல்லாம் கவலை எல்லாம் பார்த்து அடுத்த மாதம் சேல் வரும், வாங்கிருங்க பிப்ரவரியில். அடுத்து நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் OnePlus எக்கோ சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன். பெஸ்ட் எக்கோ சிஸ்டம் ப்ரோ. ரீசெண்டாக OnePlus Buds 4 வாங்கினேன். 6Kல சீரியஸ் சவுண்ட் குவாலிட்டி. 20K பட்ஜெட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு கேட்குது. OnePlus Buds 4, OnePlus Nord Buds 3 Pro, OnePlus Nord Buds 2R, நெக் பேண்டு, கேஸு, OnePlus 15R மொபைல் எல்லாமே பெஸ்ட். ஈகோ சிஸ்டம்குள்ளே போன மாதிரி இருக்குன்றதான் ஹாப்பியாக இருக்காரு. எங்க ஆளு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அந்த OnePlus Buds 4 வேற ஒரு ஃபோனில் போட்டு கேட்டு பாருங்க. OnePlusல இருந்து ஷாமில போடுங்க. இன்னும் அதுதான் சொல்கிறேன், இன்னும் நல்லா இருக்கும். OnePlus-ஓட பயங்கரமாக. என்னடா இது? நந்த கிஷோர் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் நந்த கிஷோர் ஃப்ரம் திருச்சி. ஐ ஆம் an ardent fan of you and your friends content and news. I really love and inspire that there is a Tamil YouTube community to tech savvy and reach lot. I am a PhD research scholar. I had to rely more on AI for competition. Completion of lot competition ke na poitta. Sir, completion of lot of work and study purpose. Could you please cover the AI part more rather than the news on AI? I know that Bharat Bro covers, but wanted you to find out which AI provides reliable content. இதுல கொடுமைன்னா பரத் ப்ரோ கவர் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், பட் பெரிய லெவல்ல நிஜமாவே யாருமே அது மேல ஒரு ஈர்ப்பே இல்லாதனால அவனே வெறுத்து போயிட்டான். ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்றாரு, அவ்வளவு மெனக்கட்டு போட்டா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கல. ஆமா, அதனாலதான் ப்ரோ பரத்தே ஓப்பனா அக்னாலேஜ் பண்ணி சரி நான் பாக்குறேன், இப்போதைக்கு பாக்குறேன், சரி பாப்போம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி நம்ம பாப்போம், நிஜமாவே வந்து ஓரளவுக்கு நல்ல டேட்டா கிடைச்சதுன்னா கண்டிப்பா பார்க்கலாம். Because when I asked for the proof or reference in GPT, it escapes with polished words, bro. So please help me, bro. My first phone was Redmi Note 7 Pro for 4 years and I bought S23 in 2023 from your suggestion. Now loving S23 compactness and One UI 8 like anything with Galaxy Watch 4. And I started using Note 7 Pro as secondary device by flashing Project Elixir custom ROM more than a year. Oh my god, it works so good than the Android 10 with MIUI. Now I am using it with good BSNL 4G at Trichy and Tanjavur. அது எப்படியா நீங்க எல்லாரும் மட்டும் குட் பிஎஸ்என்எல்னு சொல்ற அளவுக்கு இருக்கீங்க? எங்க ஊர்ல என்னன்னா நாங்க இங்க தொங்கிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஸ்டாண்ட் பை ட்ரெயினே அவ்வளவு கொடூரமா இருக்கு. இப்போ கூட எங்க அப்பா கால் பண்ண ட்ரை பண்ணேன், கால் கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆமா, நல்லா இருக்குது. Now I came the suggestion from you. My S23 charging cable C2C which came from the box got a bend in the end of the cable, so it stops charging for a light shake or move. Shall I go with new Samsung C2C cable for 500 rupees or non-braided or other brands Belkin like 800 rupees or ஆமா நீங்க அது போலாம் ப்ரோ, அந்த braided போலாம். braided நல்லா தான் இருக்கும், பெஸ்ட். ஒரு தடவை வாங்கி போட்டீங்கன்னா அது பாட்டு கிடக்கும். ஆமா, இந்த ஸ்டஃப் கூல்ல வந்து 1500 ரூபாய்க்குலாம் கேபிள் விற்பான். அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருத்தர்
ஃபினிஷே பண்ணலாம், அவ்வளோ பயங்கரமா இருக்கும் கேபிள். நிஜமா ப்ரோ ரொம்ப ஒஸ்ட். அந்த இந்த இடத்துல ஒரு லைட்னிங் கேபிள் ஒன்று இருக்கு, சரி அவசரத்துக்கு எடுத்து அடிச்சிங்கன்னா சட்டையெல்லாம் கிழிச்சு தோலையும் கிழிச்சிடும். சாட்ட மாதிரியா? பயங்கரமா இருக்கும் மல்டிபர்பஸ். நிஜமா. நான் அப்புறமா வந்து என்ன பண்றேன், கௌதம் ப்ரோக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் காட்டுறேன், அவர் அடுத்த வீடியோல அதை பத்தி சொல்லுவாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். கழுத்தெல்லாம் போட்டுனா காலி ஆயுதம். உங்களுக்கு வந்து செல்ஃப் என்னது, ஆமா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு வச்சுக்கோங்க, கையில சுத்தி வச்சுக்கோங்க. ஆமா. ஸோ இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி பிரைடடே வாங்கிக்கோங்க ப்ரோ, சரியா? which are all braided and suggest me some other cable to buy which has to work in long term. Wishing you to get more reach and love in the peaks, keep growing and attain more levels. Thank you, waiting for your reply video. நன்றி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டஃப் கூலோட பிரைடடோ, அது பிரைடட் கிடையாது ஆக்சுவலா, அந்த கேபிள் அது வந்து வேற லீக்ல இருக்குங்க. அது ஒரு மாதிரி கோலரா இருக்கும். அந்த கேபிள்லாம் நிஜமா வந்து எடுத்து அடிச்சோன்னா ப்ரோ செம்ம கொடூரமான கேபிள் ப்ரோ. அது அந்த அளவுக்கு நல்ல கேபிள் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் வாங்கினா முடிஞ்சது. நான் லைட்னிங்ல நல்லா தாங்க இருக்கும். 699 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவே நல்லா இருக்கும். அதுவும் பிரைடட் தான், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரைடட் எப்பவுமே ஆப்பிள் சர்டிஃபைட் அதெல்லாம். பெல்கின் இல்ல, ஆப்பிள் கிட்ட இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, லைட்னிங்ல எந்த அக்சஸரி பண்ணாலும் கப்பம் கட்டணும். ஆமா, ஏன்னா அது ஆப்பிளோட டெக்னாலஜில. சோ கப்பம் கட்ட வேண்டிய அதனால தான் லைட்னிங் கேபிள் மட்டும் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். C2C 300 ரூபானா அவன் 700 800 விற்பான் லைட்னிங். நிஜமா தான். அடுத்து குணா ப்ரோ என்ன சொல்லிருக்காருன்னா, யூஸ்டு சாம்சங் ஸ்மார்ட் டிவி ஃபார் 11 years ப்ரோ, நோ இஷ்யூ பாட் ஃப்ரம் ரிலையன்ஸ் டிஜிட்டல். லாஸ்ட் இயர் எண்ட்ல தான் அங்கங்க ஒயிட்டா பேக்லைட் தெரிய ஆரம்பிச்சது. ரிப்பேர் காஸ்ட் ஹெவியா ஆகும்னு சொல்லிட்டு தான் நியூ வாங்கிக்கலாம்னு சத்தியமா சத்யா வசந்தன், சத்தியமா அந்த சத்யா அண்ட் வசந்தனுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு போனேன். அங்க போனா பிராவியா 2 LED 59K சொன்னாங்க சத்யால. வசந்த்ல பாத்தீங்கன்னா 56Kக்கு கம்மியாச்சு. ரிலையன்ஸ் போனா 55Kக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பிளஸ் சோனில S20 சவுண்ட் பார் 13Kக்கு புக் பண்ண போறப்ப சேல்ஸ் பர்சன் pitched me to see Samsung QLED for far lesser price. Already me and my wife saw it in the display, stunned with its visual compared to others around it. I don't know if the salesperson observed it and pitched it to us. We were convinced and the Samsung gave us a quite good experience with our previous 40-inch smart TV. We bought this QLED which was around 50K. I got 15K less compared to the online price. I added a sound bar and offline purchase was a quite good experience. Reliance Digital and Samsung combined for the second time. Hope it's a better than before. So அப்போ ஆஃப்லைன்ல ஆனால் இது ஒன்று உறுதி ப்ரோ. நம்ம பேனல் எப்படி இருக்கு, நிஜமாவே பெசல்ஸ் எவ்வளோ இருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ரிமோட் யூஸ் பண்ண எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே செக் பண்ணிடலாம். நம்ம வியூயிங் ஆங்கிள் இருந்து எல்லாமே நம்ம ஆஃப்லைன்ல பார்த்து நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணி ஆன்லைன்ல கூட வாங்கிக்கோங்க. இது எப்பயுமே மாஸ் தான். எப்பயாவது தான் நம்மள வந்து கொஞ்சம் கடுப்பேத்தி வெறுப்பேத்தி வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். மெயின் ஃபெஸ்டிவல் டைம்ல டிவி வாங்கினீங்கன்னா ஆஃப்லைன்ல போனால் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வேற லெவலில் தராங்க. அது நம்ம ரெகுலராக நோட்டீஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஃபருக் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ எம் ஃபருக் ஃப்ரம் திண்டுக்கல். நான் ஃபர்ஸ்ட் காமேஷ் ப்ரோ பரணி ப்ரோ சேர்ந்து போட்ட ப்ரைஸ் ஹைக் வீடியோ தான் பார்த்தேன். ரியலி ஆசமாக இருந்துச்சு. என்னன்னா மற்ற யூடியூபர்ஸ் அன்பாக்சிங் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 to 4 days ரிவ்யூ போடுறாங்க. பட் நீங்கள் தான் ஆஃப்டர் அப்டேட் பர்ஃபார்மன்ஸு, பேட்டரி, கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதான் என்னை ரொம்ப லைக் பண்ண வச்சுது. ஒன் மோர் திங், யூ அண்ட் கௌதம் ப்ரோ காம்போ அல்டிமேட்டா, ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் ஆல்சோ SRK ப்ரோ, காமேஷ் ப்ரோ. ஃபோன் யூஸ் பண்ணுறது என்னன்னா விவோ Z1X யூஸ் பண்ணுறாரு. 5 years ஆயிருச்சு. 2020 பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ரியரில் பார்த்தீங்கன்னா 40 MP கேமரா, ஃப்ரண்ட்டில் 16 MP ஐ திங்க். ஸோ நான் கேமரா யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அங்கே மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. ஸ்னாப்ட்ராகன் 712E ஸோ வாங்கிட்டேன். 128 GB மாடல் தான், 8 GB ரேமோட. வாங்கினப்போ PUBG தான் அடிச்சேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ, டைம் வேஸ்ட் ப்ரோ. கரண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா யூடியூப், செஸ் கேமு, SOT 6லேருந்து 600 hours வருது. சரி ஓகே, நியூ ஃபோன் வாங்கலான்னு 2 இயராக சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் வாங்கலாம்னு சொல்லி என்னோட தங்கச்சி, தம்பி, அண்ணன் எல்லாமே வாங்கிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் தங்கச்சி மோட்டோ Edge 50 Fusion, அண்ணன் GT60, தம்பி X7 Pro ஃபோன் வாங்கினான். நானும் என்ன தான் எல்லாரும் வாங்கிட்டாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, நான் 2 இயராக ஃபோன் பார்த்துட்டு தான் இருந்தேன், வாங்க ஸ்டெப் எடுக்கல. பட் ஃப்ளிப்கார்ட் ரிப்பப்ளிக் டே சேலில் அவங்க எல்லா வீடியோ பார்த்துட்டு தான் போக்கோ X7 Pro CMF 2A பார்த்தேன். ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே, 256 GB ஸ்டோரேஜ், 5G வேறு இருக்குது. இதுதான் என்னோட ப்ரியாரிட்டி. ஸோ அண்ணன் வாங்கின போக்கோவே நான் X7 Proவே வாங்கலான்னு பார்த்தேன். விவோ Z1X 8 GB மாடலு. ஸோ போக்கோ X7 Pro 12 GB ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணேன். போக்கோ வாங்கினா ஹீட்டிங் ப்ராப்ளம், மதர் போர்டு இஷ்யூ, உங்கள் வீடியோ பார்த்தேன். சரி ஓகே வாங்கிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சப்ஜெக்டிவாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. 12 to 256 வாங்கிடலான்னு முடிவு பண்ணேன்.
நோ காஸ்ட் இஎம்ஐ HDFC கார்டு கேட்டேன், லிமிட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி நான் இன்னொரு மாமாட்ட கேட்டேன், பஜாஜ் இஎம்ஐ கார்டு கொடுத்தாங்க. கொடுத்து 38K இருக்கு, உனக்கு வேணும்னா சொல்லி 2K ஆட் பண்ணி விட்டுறேன்னு சொன்னாரு. நம்ம வாங்க போகிறதோ 24K தானே, அப்புறம் எதுக்குன்னு விட்டுட்டேன். அந்த கார்டு போட்டால் நாட் சப்போர்ட்டட்னு வந்துருச்சு ப்ரோ. எங்கள் மாமா சொன்ன மேனேஜர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன், பொங்கலுக்கு மிக்ஸி ஹரண்ட் வாங்குறோம், அதுக்கு 3 டியூ கட்டணும். ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது சொல்லிட்டாரு. இது ஒரு பக்கம் கொடுமை வந்தால், இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தா C1X சும்மா போய் ரேட்டு பார்த்தா 24K. டேய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கடா, என்ன கொடுமை இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கிட்டு போயிருப்பேன். என்னோட தங்கச்சி அண்ணன்லாம் மண்டை கழுவி இப்போ புது ஃபோன் வாங்க, நம்ம பழைய ஃபோனை வாங்க முடியாமல் உங்ககிட்ட புலம்பிகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுதான் என்னோட சொந்த கதை, அந்த கதையை சொல்கிறாரு போல, சோக கதை. இதை வச்சு நீங்களும் கௌதம் ப்ரோவும் ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். மனசாரிடுவார். ஆனால் செகண்ட்ஸில் ஃபோன் வாங்குறது இன்னும் புத்திசாலித்தனம் ப்ரோ. அது வந்து என்னன்னா, பிரச்சனை வராத ஃபோனாக பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், இப்போ ஹைலைட் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு 20K ஒரு ஃபோன் வாங்கலான்றாரு, வித்தியாசமாக வாங்கலாம்னு பார்த்துருக்காரு. 20K F7 கிடைச்சா தூக்கிடுங்க. போக்கோ F7 வாங்கிட்டீங்கன்னா செகண்ட்ஸில் கிடைச்சதுன்னா நம்ம கிரேசி. ஏன்னா அவருக்கு ஆசை என்னன்னா கொஞ்சம் மாசம் ஆகணுன்றாரு. போக்கோ F7 அப்படியே 12-56 இருக்கும். ஆடியோ அவுட்புட்டும் செமையா இருக்கும், ப்ளூடூத்தோட அவுட்புட்டும் செமையா இருக்கும். போக்கோ F7 கிடைக்குதான்னு பாருங்க யூஸ் மார்க்கெட்ல. 20-22Kலாம் கிடைக்குது, நான் பார்த்துருக்கேன். கிடைச்சிச்சுன்னா வாங்கிருங்க, அதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ, தாராளமாக ட்ரை பண்ணுவோம். அடுத்து மணி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவ ப்ரோ, ஐ எம் நாட் ஷுர் ஒய் பீப்புள் ஆர் ஃபேசிங் இஷ்யூ இன் த டிவி, எஸ்பெஷலி சோனி டிவி, பிகாஸ் ஐ எம் யூசிங் சோனி பிராவியா 42" டிவி 2009லேருந்து இப்போ வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஸ்மூத் ப்ரோ. I was using Sony Bravia 32" LCD TV, which was working fine, but my father has replaced it since he is more interested in new tech. ஆனா உண்மை என்ன தெரியுமா ப்ரோ, அந்த LCD TV ஆட்டையை போட்டு தான் மாஸ் பண்ணிருக்கலாம். அதோட பிளாஸ்மா டிவில அந்த தெரியல, இதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். சவுண்ட் சிஸ்டம், so he replaced the LCD to LED. Bravia LCD was working fine around 5 years. It stopped working due to water log in the board during rainy season. After that, around 2021, I bought new TV with LG G1 OLED. I bought it with many doubts since I was always using only Sony for more years. That time also I was skeptical about choose whether Sony OLED or LG G1 on. But Sony was out of my budget, and LG G1 I was offered was very good deal with 0 down payment and 2 years kondu no cost EMI 1.14 lakhs. So I bought it. OLED na costly. Till now the OLED is also working fine. I just got home theater and later updated it to soundbar since G1 lacks audio quality, which I know when I bought. Note: Sony TVs which I have mentioned above are not connected to any UPS nor stabilizer till now. If you think I don't get voltage fluctuations in my locality, then picture the Sony TV were functioning in my home or wiring which was constructed in 1955. 1955ல இருக்கிற வீட்ல இருந்து என்ன ஓடிட்டாரு. ஸோ அதனால வந்து சோனி மாசா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஃபேக்ட் என்னன்னா, உங்க ஏரியா கொஞ்சம் பரவாயில்ல தான் போல. ஏன்னா இப்போ ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, சோனிலேயே 4 தடவை 5 தடவையோ ஃபிளக்சுவேஷன்ல ஸ்ட்ரிப் எரிஞ்சு போச்சு. ஆமா, வருஷத்துக்கு வருஷம் அதை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி உங்க மாடல் கொஞ்சம் நல்ல மாடல் போல இருக்கலாம், மேபி நீங்க வச்சிருந்த சோனி மாடல். அடுத்து ஃபெபின்ஸா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ எம் யூசிங் சோனி 43" பிராவியா இன்டர்நெட் டிவி 10+ years. அப்பா ஜாப்னால 4 வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஷிஃப்டிங் டிரான்ஸ்போர்டேஷன் டிஃப்ரெண்ட் ஏரியா யூசேஜ் எல்லாம் பண்ணியும் till now no issues, working perfectly fine. இந்த ரிபப்ளிக் டே சேலில் எங்கள் ஓன் ஹவுஸில் இருந்த பழைய 25-year old ஓனிடா டிவியை சேஞ்ச் பண்ணலான்னு ஹைசன் 65" மினி LED டிவி பர்ச்சேஸ் பண்ணோம் ப்ரோ 55K ஃப்ளிப்கார்ட்டில். இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, 1 வீக்ல வரல. ஸோ கண்டினியூஸாக இஷ்யூ எஸ்கலேட் பண்ணி செல்ஃப் இன்ஸ்டலேஷன் பண்ண ஓகே சொன்னாங்க. வித்தவுட் 2 years வாரண்டி வாய்டு. இன்ஸ்டலேஷன் சேஞ்சஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஃபைனலி நேற்று தான் லோக்கல் டெக்னீஷியனை வச்சு இன்ஸ்டால் பண்ணி அந்த லேபர் சார்ஜஸை ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டை கொடுத்துட்டானுங்க. ஹைசன்ஸ் டிவி 10-year-old சோனி டிவியை விட ரேட் கம்மி, பட் சைஸ், பேனல் ஃபீச்சர்ஸ்ன்னு எல்லாமே சுப்பீரியர். டீப் பிளாக், பஞ்சி கலர்ஸ் அண்ட் சூப்பர் சவுண்ட் குவாலிட்டி, வெரி சாட்டிஸ்ஃபைடு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். லாஸ்ட் 10 yearsல ஹைசன்ஸ், TCL மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இன்னும் காம்படிட்டிவா ப்ரைஸ் பண்றாங்க ப்ராடக்ட்ஸ்.
லாங் டேர்ம் லைஃப் ஹைசன்ஸ் மாதிரி பிராண்ட் சப்போர்ட் எப்படின்னு தெரியல. நேட்டிவ்ல அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா சோனி மாதிரி பிராண்டில் தான் விட 3x டைம் பே பண்ணி இந்த ஃபீச்சர் வாங்குறது அக்கேஷனலாக யூஸ்க்கு தான். அதனால ட்ரை பண்ணலான்னு இதை வாங்கினோம். சோஃபார் இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர எல்லாமே டாப் நாச்சா இருக்கு ப்ரோ. ஓல்டு ஓனிடா டிவி 5 இயர்ஸாக யூஸ் பண்ணல. அக்கேஷனலாக போகிறனால ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் டிடிஎஸ்லாம். இப்போ ஸ்மார்ட் டிவினால ஒய்ஃபை யூஸ் பண்ணி இன்ஸ்டா எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி விட்டுடலாம். ஹைசன்ஸ்ல விடா ஓஎஸ் ரன் ஆகுறதுனால ஆப் சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். இப்போ டிவி யூஸ் பண்ண பையன் டிஜிட்டல் டிவி என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியலை. பிளே ஸ்டோரும் இல்லைங்கிறனால அதர்வைஸ் டிவியில் ஹோல் பேக்கேஜே 55K ஒர்த்துன்னு சொல்லுவேன் ப்ரோ. ஹோப் இதுவும் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க, முடிஞ்சு அவ்வளோதான். ஹோப் இதுவும் எனக்கு லாங் லைஃப் வரும்னு. 2018 போன டேஸ்லேருந்து உங்களை நான் பார்க்குறேன். டெலிகிராமில் பேசியிருக்கேன் உங்ககிட்ட. எங்கள் வீட்டில் நான் டிவி பார்க்குறப்ப கிரிக்கெட் மேட்ச் இல்லைன்னா எப்போவுமே உங்கள் வீடியோஸ் அதர் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் தான் ஓடும். என் வீட்டில் சொல்லுவாங்க எப்போவுமே ஏன்டா பார்க்குறேன்னு. பட் அந்த டெக் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது. எனக்கு பெருசாக ரிவ்யூ கொடுக்க பழக்கம்லாம் இல்லை ப்ரோ. பட் இங்கே கிடைக்கிற டேட்டா எனக்கு யூஸ் ஆகியிருக்கு. ஸோ மேபி என் டேட்டா யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம் இல்லை, அதை ஷேர் பண்ண. பிக் ஃபேன் ஆஃப் யூரோ, கீப் டூயிங். ஹைசன்ஸ் வந்து அப்ராட்ல சம பிராண்டுங்க. அவன் நம்ம ஊர்ல ப்ரோ என்னாச்சு, ஹைசன்ஸ் வந்து யாரோட லைசன்ஸ்லாம் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹைசன்ஸ் லைசன்ஸ், தொஷிபா, ஓகே, என்னென்ன பிராண்ட்லாம் இருக்கோ வரிசையா வருது ஹைசன்ஸ் கீழே. அதுதான் லைசன்ஸ் பார்த்தான்ல அவ்வளவு பேர் வாங்கி வச்சிருக்காங்க. சோனியே வாங்கிட்டான். நான் தான்டா சோனி. என்னடா எல்லாரும் பர்சன்டேஜ் நான் தான், எதை கேட்டாலும் நீ தாங்கிறியடா, அப்படிதான் இருக்கு. ஆனா நல்லா பண்றாங்க, அதான மேட்ரு. எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ரிசல்ட் தானே வேணும். அப்புறம் மெகுலா காஷ் ப்ரோ, எங்கள் வீட்டில் சோனி வேகா டிவி தான் யூஸ் பண்ணுறோம் ஃபார் த பாஸ்ட் 17 இயர்ஸ். நான் 3 வயசில் இருக்கிறப்போ வாங்கினது ப்ரோ. இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. 21 வயசு. அவருக்கு 21 வயசா? வேற லெவலில் இதெல்லாம் பயங்கரமான ஒரு கனெக்ட். ஆனால் ஓகே, அந்த மெமரிஸ் வந்து லைஃப் லாங் அப்படியே கூட ட்ராவல் ஆகும். சரவணன் ஃப்ரம் டியூட்டிகோரின். ஸோ டூட்டி, நீங்கள் சரவணன் டூட்டின்னு எது போன வாரம் படித்து கலாய்ச்சிட்டு இருந்தீங்கல்ல, தூத்துக்குடின்னு சொல்லு மேன். கீழே டுட்டிகுரின் டூட்டி 2T. இதுக்கு மேல சுருக்கணும்னா அத்திப்பட்டி மாதிரி மேப்பை வெட்டு ரவுஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நேத்து குரூப்ல. சரவணன் ப்ரோ நைஸ். விஜி வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற நம்பர் வந்து என் வீட்டில் சோனி தான் ப்ரோ யூஸ் பண்ணுறோம் 15 இயர்ஸா. 2 சோனி டிவி யூஸ் பண்ணியிருக்கோம். சாலிடு 7+ இயர்ஸ் வருது ஒரு டிவி. அப்புறம் நம்ம ரேசன் ப்ரோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ ஆரஞ்சு டேட்ஸ்னா வாட் யூ சேயிங் இஸ் காய் மீன்ஸ் டேட்ஸ் பிஃபோர் ரைப்டு. காய் பழம், he said காய் as orange dates. Only you can get that in the 2 months of hot summer, ஜூலை ஆகஸ்ட்ல. ஆஃப்டர் அது பழுத்திடும், becomes brown or black. குவைத்தில் இருந்தவருக்கு இதெல்லாம் மறந்துருப்பாரு போல. ஆமா, அந்த அளவுக்குலாம் இல்ல, அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆமா, இவன் வந்து இடையில 2 மாசம் பண்ணிருக்காரு. ரைசன்றவர் அங்கதான் இருக்காரு. 2 மாசம் அஸ்வத் வந்திருந்தான் ப்ரோ. அங்க திரும்பியும் வருவான். அவங்க அப்பா தான் ப்ரோ பல வருஷமா இருந்தாங்க. 40+ இயர்ஸ். அவருக்கு தான் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது சின்ன பிள்ளை இப்படிதான் சொல்லும். ககாரோட் வந்துட்டான். மீட் அப் டேட் February 30 வென்யூ நம்பர் 6 விவேகானந்தர் திரு துபாயிலே வைக்கிறோம். என்னைய வச்சு இவ்வளவு செட்டப் பண்றீங்களாடா, உங்களுக்கு எல்லாம் நியாயமே இல்லையாடா. அப்போ எனக்கு ஒட்டகப்பால்ல கருப்பட்டி டீ வேணுமா? டேய் எங்க இருந்துடா இதெல்லாம் உங்களுக்கு தருது? சிங்கிள் யூஸ் கிளாஸ் டம்ளர் தான். ஏன்னா துபாயில சிங்கிள் டைம் ஒரு தடவை தான் குடிப்போம். ஆமா, சஃபேர் கிளாஸ். ஏய் அடங்காத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்களே. எடிட்ல கருப்பட்டி வேற, அவனே அநியாயம். கமெண்ட்ல எஸ்பஸோட சைக்கிளுக்கு டிபியை வச்சு ஒருத்தன் இருக்கான். அது வேற யாரும் ராகவன் ப்ரோ தான். அவர் தான் கமெண்ட் போட்டுருக்காரு, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. துபாய் வீடியோல கமெண்ட் போட்டுருந்தாரு, வீடியோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆமா, இதுல வேற இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணி விட்டுருவாரு வெளியில வச்சு. ஐயோ அக்கப்போரா இருக்கும் அவரோட. சம ப்ரோஸ். ஸோ பார்ப்போம். எனக்கும் ஆசை தான் ப்ரோ மீட்டப் வைக்கணும்னு. அதாலே வைக்கலாமே வச்சு எல்லாருக்கும் பேரிச்சம்பழ காய் ஆரஞ்சு டேட்ஸ் கொடுப்போம். ஆரஞ்சு டேட்ஸ் வித்தியாசமா இருக்குல்ல. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.